தி லார்ட். இந்த வேலையில கூட உங்கள் யாவரையும் யூடியூப் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மெய்யாகவே இந்த மார்ச் மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது முதல் வாரம் திருவிருந்து வாரமாக இருக்கிறபடினால மெய்யாகவே நாம் யாவரும் ஆயத்தத்தோடும் நம்ம ஜபத்திலும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சிறிது நேரத்துல நாம் துதி ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். மெய்யாகவே நாம் தேவனை துதிப்பது நம் வாழ்க்கையில புதிய பலன் தருகிறது, உற்சாகத்தை தருகிறது. இந்த வாரம் முழுவதும் நாம் கடந்து செல்லக்கூடிய அந்த புது பலத்தை தேவன் நம்ம துதி ஆராதனையில தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து சென்று தேவ செய்தியை நாம் கேட்போம். ஒரு தியானத்தோடு கூட நம்ம எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஜெப சிந்தனையோடு கூட நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிற யாவரும் வித்தியாசமான சூழ்நிலைமையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். வித்தியாசமான சூழ்நிலைமையில போராட்டத்துக்குள்ளாக இந்த வாரம் முழுவதும் நீங்க போயிருக்கலாம், கஷ்டத்துல கடந்து போயிருக்கலாம். யாரிடம் என்னுடைய மன குறைய நான் சொல்லுவேனே, நீங்க வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் உயிர் உள்ளவராயிருக்கிறார், நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் பொழுது இந்த நாள்ல கூட தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம் ஆத்துமாவை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தனையோடு கூட தேவனை துதித்து நாம் ஆராதிப்போமாக. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எழும்பி தேவனை ஆராதித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ தேவாதி தேவரே, ஓ கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ அன்பின் ஆவியானவரே, அப்பா, இந்த நாள் திருவிருந்து ஆராதனை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஓ இதுவரை எங்களை நடத்தின தேவனே ராஜாவே, அப்பா, இந்த முதலாவது மாதத்துல ராஜா, இந்த முதல் வாரத்துல ராஜா, ஓ அப்பா, இந்த புதிய நாள் எங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ எஜமானரே, உமக்கு நன்றி. ஒரு விசை ஆண்டவரே, ஓ ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பாக ராஜா, ஒரு விசையை சுத்திகரியும் ராஜா. ஓ எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளை எங்களை குற்றக்குறைகளை மன்னியும் ராஜா. எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க ராஜா, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க ராஜா. ஒரு விசை ஆண்டவரே, அப்பா, நாங்க யாரையாவது ஆண்டவர் வேதனை படுத்திருந்தாலும் ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனதார மன்னிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, இந்த இருதை கசப்போடுமை ஆராதிக்க முடியாது ராஜா. ஓ ரிவா சாந்தை ஆவியானவரே, ஓ நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ நன்றி. நடத்துகிற தேவனே, ஓ ஹல்லேலூயா.
உமது தாழ்மையை வெளிப்படுத்த அறிந்த தாயங்கள் எனக்காகவே அநியாயம் நீங்கி நான் வாழ்ந்திட எத்தனையோ வேதனைகள் அனைத்தையும் தாங்கினேன் வேதனையின் மத்தியிலும் மௌனமாயிருந்தேன் உமக்காக வாழ்கிறேன் எனக்காக சகித்தவரே உமக்காக வாழ்கிறேன் எனக்காக சகித்தவரே மரணம் வரை காத்தின தெய்வமே தாழ்மையை கற்றுக் கொடுத்தவரே மரணம் வரை காத்தின தெய்வமே தாழ்மையை கற்றுக் கொடுத்தவரே தாழ்ந்தோரை உயர்த்துகிற தெய்வமே என் இயேசுவே தாழ்ந்தோரை உயர்த்துகிற தெய்வமே உமக்காக வாழ்வேனையா எனக்காக சகித்தவரே உமக்காக வாழ்வேனையா எனக்காக சகித்தவரே உமக்காக வாழ்வேனையா எனக்காக சகித்தவரே உமக்காக ஆராதனை மத்தியில் ராஜா எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி ராஜா எங்கள் மத்தியில் வாசம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா மறுபகுதி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாக மறுபகுதி ஆண்டவரே வசனத்தை கொண்டு வருகிற பாசனம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த நாள் மன்னாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா அப்பா ஏதோ தாளமாக நாங்க கேட்காதபடிக்கு ராஜா அப்பா அதை கவனித்து ஆண்டவரே அப்பா நாங்க பயபக்தியோடு கேட்க கர்த்தாவை நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா ஆன்லைன்ல கேட்கிறோம் சொல்லிட்டு அலட்சியமா இருக்காதபடிக்கு ராஜா ஓ தேவ பக்தி இருக்கணும் ஆண்டவரே அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை இந்த மன்னாவை ஆசீர்வதியும் எங்களுடைய இருதய பலகைகளை நீர் எழுதி கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்படியாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். பிரேஸ் லார்ட். மறுபடியும் இந்த காலை வேளையில உங்களை யாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. மாதம் 3வது மாதத்துக்குள்ளாக நம்ம நுழைந்து விட்டோம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த 2 மாதத்துல செய்து, போன வாரத்தில் தேவனுடைய செய்தி கொண்டு வந்த சீனியர் பாச கொண்டு வந்தது போல எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்தார். நாம் இந்த காலை வேளையில சரி இந்த 3வது மாதத்துல நுழைகிறோம். இது ஒரு திருவிருந்தினால், உடன்படிக்கையினால், மறுபடியுமாக தேவனிடத்துல நம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற நாள், அவரோடு உறவை மறுபடியுமாக சீர்படுத்துகிற ஒரு நாள், அவரோடு உறவாடுவதற்கு கர்த்தர் இந்த நாளை மறுபடியுமாக நம்ம அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் சபைகளில மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்துகளை நாம் செய்து புதிய உடன்படிக்கை, புதிய காரியங்களை நாம் ஒப்பு கொடுத்து மறுபடியுமாக அந்த மாதத்தை ஓடி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஓட்டம் ஓடுவதற்காக தான் கர்த்தர் இந்த நாளை அமைத்திருக்கிறார். இந்த 3வது வாரத்துல நம்ம வந்திருக்கிற இந்த திருவிருந்துல கர்த்தர் நிச்சயமாக இந்த வாரத்துல இந்த மாதத்துக்காக கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக உங்களிடத்துல இருப்பாராக. இந்த வேளையில 3 சபையில இருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த 3வது மாத திருவிருந்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிற, கேட்க போகிற செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற
ஒவ்வொருத்தருக்கும் மெய்யாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையில உங்க மத்தியில பேச போகிற ஒரு காரியமாகப்பட்டது. நம்ம அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள், இதை சொல்லுகிறார்கள், அதை சொல்லுகிறார்கள். மீடியா ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அரசாங்கம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, பேப்பர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம், பலவிதமான கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு உங்க மத்தியில பேச போகிற ஒரு காரியம், இவ்வளவு ஜனங்கள் எதை சொன்னாலும் சரி, அல்லது உலகத்துல எவ்வளவு கருத்துகள் இருந்தாலும் சரி, ஆனால் நாம் கேட்க வேண்டியது தேவன் நமக்கு அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன சொல்லுகிறார். இந்த காலகட்டத்துக்கு தேவன் நமக்கு என்னத்தை போதிக்கிறார், என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் நீங்க காலவேளையில உங்கள்ட்ட நான் பேச போகிறது. ஆங்கிலம் சொல்லுவாங்க, what God has said to you personally. பொதுவா இல்ல, தனிப்பட்ட முறையில கர்த்தர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரசித்திருக்கிறார், தனித்தனியா ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார், தனித்தனியா கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பம் ஒன்றுதான், ஆனாலும் தனிநபர் கைரேகை தனியா இருப்பது போல ஒவ்வொருத்தரையும் தனியா ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இந்த காலகட்டம் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு கிருபையானால், கர்த்தருக்கு சுத்தமானால் சீக்கிரத்துல நம்ம சபையில ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இப்பொழுது அரசாங்கம் சிஎம்சியோடு சொல்லி நம்மளுக்கு நடமாட கட்டுப்பாட்டு கொஞ்சம் தளர்த்து விட்டிருக்கிறார்கள். ஒன்று கூடலாம், ஒரு கூட்டங்கள் வைக்கலாம், ஒரு சிறிய கருத்தரங்கு வைக்கலாம், திருமண காரியத்துல எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம், சபையில எத்தனை பேர் நம்ம கூடலாம், SOP பிரகாரம் இப்படி தளர்ந்து வருகிறது. பிரியமானங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். போன வருடத்துல 3ஆவது மாதத்துல ஆரம்பிக்கப்பட்ட கடினமான ஒரு நேரம், ஆனா இந்த வருடம் முடிய போகிறது, இந்த வருடத்துக்கு 3ஆம் மாதம் முடிய போகிறது. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார், எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு போதித்திருப்பார், எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்திருப்போம். கர்த்தர் இந்த ஒரு வருட காலத்துல கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் எப்படி பாதுகாத்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது மகத்துவமான கிருபை. தேவ சுத்தமானால் வருகிற நாட்களில் நம்ம எல்லாம் ஒன்று கூடுகிற வாய்ப்பு வரும், திறக்கப்படும். எல்லாம் நம்பிக்கை தான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அரசாங்கம் இந்த பேண்டமிக் குறித்து பல காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் நம்ம கேட்க வேண்டியது, தேவன் எனக்கு இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்த சமாதானம், இந்த ஒரு பெரிய ஒரு போராட்ட காலகட்டத்துல கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த தடுங்கலான நேரம், தள்ளாடுகிற நேரத்துல கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் தலைப்புல உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். என்ன சொல்லுவேன்னா, பீஸ் இன் த மிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ம் என்று சொல்வார்கள். பெரிய புயல் அடிக்கும் பொழுது நமக்கு தேவையானது சமாதானம் தான். கடல் கொந்தளிப்பு, காற்று புயல் வீசும் பொழுது நமக்கு தேவையானது சமாதானமான ஒரு நிலையற்ற ஒரு சிந்தனை, சமாதானம் எல்லாத்தையும் சாந்தப்படுத்தும் என்று சொல்வார்கள். அப்ப அந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, இந்த மாதிரி ஒரு போராட்ட காலகட்டத்துல நமக்கு தேவையானது தேவனுடைய சமாதானம். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையானது தேவனோடு pray in the midst of the storm என்று சொல்வார்கள். சமாதானம் மாத்திரம், பீஸ் மாத்திரம் இல்லை, அதுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருந்தால் நமக்குடைய சமாதானம் அப்படியே செழிப்பாவே இருக்கும். ஜெபம் உயிர் ஊட்டி கொண்டே இருக்கும். ஜெபம் மாத்திரமல்ல, பீஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் pray in the midst of the storm. ஜெபிங்க இந்த காலகட்டத்தில், இந்த புயல் அடிக்கிற புயலான காலகட்டத்தில். மூன்றாவது, praise, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். praise in the midst of the storm. நம்ம ஆராதனை செய்யும் பொழுது, தனிப்பட்ட முறையில நம்ம ஆராதனை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடல்கள் படிக்கும் பொழுது, இந்த பேண்டமிக், இந்த ஸ்டார்ம், இந்த புயல் காற்று கொந்தளிப்பு நமக்கு அது வெளியில இருக்கும், ஆனா நமக்கு நம்மளை கர்த்தர் சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் தள்ளாடாதபடிக்கு, வலிக்கு விழாதபடிக்கு, தடுமாறாதபடிக்கு கர்த்தர் நம்மளை அழகாய் படிப்படியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவன் ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் கேட்பார்கள், வாட் இஸ் லைஃப்? ஜீவன் என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெபினேஷன் வைத்திருக்கிறார்கள். ஜனங்கள் நீங்க கேட்டீங்கன்னா, how people define the life, ஜனங்கள் எப்படி வாழ்க்கை என்று சொல்வதை ஒரு அர்த்தத்தை சொல்வார்கள். வெல்த், ஹெல்த் என்று சொல்லி, நமக்கு சொத்து இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருந்தா அவன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்வார்கள். நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னா வாட் யூ சே? லைஃப்னா என்ன? வாழ்க்கைனா என்ன? பணம் இருக்கணும்,
காசு இருக்கணும், ஒரு வாகனம் இருக்கணும், அல்லது ஒரு வீடு இருக்கணும். இதான் அவங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது, ஒருத்தனை பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்றான்பா என்று சொல்லுவோம். ஆனா தேவன் அப்படி நினைப்பது கிடையாது. தான் யோவான் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய ஜீவன், அதுல 2 வார்த்தைகள் போடப்பட்டிருக்கும், ஜீவன் என்று சொல்லி. நீ உன் ஜீவனை இழக்கிறது என்றால், நீ அதை நேசித்தால் அதை இழப்பாய், நீ அதை இழந்தால் நீ நிச்சய ஜீவன் அடைவாய் என்று சொல்லி. யோவான் புத்தகத்துல லைஃப்னா ஆண்டவருடைய பார்வையில, நம்ம பார்வையில நல்ல ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நம்ம பார்வையில நம்ம நினைக்கிறோம் நல்ல வசதியா இருக்கணும், நல்ல ஆடம்பரமாக இருக்கணும், நல்ல வசதியா இருந்தா நல்லா வாழ்கிறான் என்று சொல்கிறோம். ஆனா தேவன் அப்படி பார்ப்பதில்லை. தேவன் பார்ப்பது இஸ் யோர் பிரெத். நம்முடைய ஜீவன் தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஜீவனை தான் கர்த்தர் காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்துல 2:7 சொல்லப்படுகிறது, அவருடைய சொந்த சுவாசத்தை நமக்கு ஊதினார் என்று சொல்லி. அதுதான் முக்கியமானது. அதுதான் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த ஜீவனை தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனை காத்துக்கொள்ளு, அது நித்திய ஜீவனை கொண்டு போகிறது. வாழ்க்கை இல்லை, ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. இந்த காலகட்டத்தில் நம்ம அதைத்தான் நம்ம ரொம்ப அதிகமா நினைக்கிறோம். அநேகர் நம்ம அது வாழ்க்கை நல்லா செழிப்பா வாழணும், தவறு கிடையாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பேச வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இவ்வளோ சுற்றி வலது பக்கம் இடது பக்கம் அநேக காரியங்கள் பார்த்தாலும் சரி, நல்லா இந்த காலை வேளையில கேளுங்க. What God say to you personally? உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சற்று நாம் கவனம் செலுத்த போகிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே செவிகளை திறந்து, ஆண்டவரே இருதயத்தை திறந்து, உம்முடைய வார்த்தை நீ எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த 3வது மாதத்துல இந்த உடன்படிக்கை திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீ இடைப்படும், பேசும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இதயத்துல விதைக்கப்படணும், அது மரம் கொடி கனி கொடுக்கிறதாய் மாறணும். கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீ பேசு. ஆண்டவரே, உன் ஜனங்கள் உன் சத்தத்தை கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்க மத்தியில நான் சொன்னது போல, வாட் காட் சே டு யூ. உபாகமம் புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பத்தி பேசியிருப்பார். ஆசீர்வாதம், பிறகு சாபத்தை குறித்து. ஆனா அந்த 12ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்கு உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனிகளையும் உன் மிருக ஜீவன்களையும் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளையும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை இடுவார் என்று சொல்லி உனக்கு கொடுக்கும்படி. நமக்கு கர்த்தர் அவருடைய இஷ்டம், அவருடைய திட்டம் எல்லாமே நமக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கும்படி. அது மாத்திரமல்ல, கொடுக்கிறது மாத்திரமல்ல, பல கனிகளை கொடுப்பதற்கு, விருத்தி அடைவதற்கு கர்த்தர் சொல்கிறார், உன் கற்பத்தின் கனிகளும். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சுகவாழ்வு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுகவாழ்வு இருக்குங்க, துளிர்விட செய்வார். அது உனக்கு கொடுப்பேன் என்றால் கர்த்தர் கொடுப்பார். மிருக ஜீவன்கள் பலவிதமான நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் துளிர்விட செய்வார். உன் நிலத்தின் கனிகள், உன்னுடைய உழைப்பு, நீ எது கையை வைத்து நீ செய்ய போகிறியோ அது உனக்கு பரிபூர்ணம், சும்மா இல்லை, பரிபூர்ணமாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் அவர் கட்டளை இடுவார். கொடுக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு கட்டளை தொடு, நீ ஆரம்பி, நீ செய், கர்த்தருடைய கரம் அது மேல இருக்கும். அது பரிபூர்ணமாய் உனக்கு நடக்கும் சகோதரா, அது பரிபூர்ணமா நடக்கும் சகோதரியே, அது பரிபூர்ணமாய். என் காரணம் வேற சொல்லு, கர்த்தர் சொல்கிறார். உலகம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்கிறார், உனக்கு நான் கொடுப்பேன் என்றால் அது உனக்கு நான் கொடுப்பேன். இந்த வருடத்தில் வாக்குத்தத்தத்தை பிரகாரம் உனக்கு சுகவாழ்வு துளி விடும் என்றால் அது துளிர் விட்டே ஆகணும். கர்த்தர் கட்டளையிடுவார், அது பரிபூர்ணமான துளிர் விடுதலாக இருக்கும். அல்லேலூயா, பரிபூர்ணமாக. இதுதான் எபிரேயர் புத்தகத்துல, இது பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்
ஜனங்களுக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகு எபிரேயர் புத்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிதறி சபை நம்மளை போலதான் சபை இல்லாமல் முற்றிலுமா சிதறடிக்கப்பட்டு ஒரு ஆலயம் இல்லாமல் ஆலயத்துக்கு எங்க போவது எங்க சேருவது சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் எபிரேயர் புத்தகம். எபிரேயர் புத்தகத்துல மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்கும் எனக்கு இந்த பெண்டமிக் காலகட்டத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம்லாம் பிறகு கிடையாது. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் தேவனோடு இணைந்த பிள்ளைகளுக்கும் தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தரால் ரத்தத்தினால சுதந்திரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உடன்படிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படியாக சொல்றது, 3 காரியம் இந்த காலவேளை உனக்கு நான் கொடுப்பேன் என்றால் நான் கொடுப்பேன். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உனக்கு கர்த்தர் இந்த வருடத்துல துளிர் விடுவேன் என்றால் துளிர் விட செய்வார். அது கற்பத்தின் கனியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய உழைப்பின் கனியாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதாரத்தில் நீ ஒரு கால் எடுத்து வைக்க, விசுவாசத்தை கால் எடுத்து வைக்க உனக்கு ஏவப்பட்ட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த கால வேளையில இதை நான் செய்யலாம்னு நினைக்கிற ஆண்டவரே, இந்த வருடத்துல இதில் நான் கால் எடுத்து வைக்கலாம் இருக்கிற ஆண்டவரே என்று நீ நினைத்தீங்களா? கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்றால் அது உனக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பார். நீ அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், இந்த சூழ்நிலையிலும் நீ தேவனை நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் உனக்கு பூர்ணமானதை உனக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதாவது எபிரேயர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். 14ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 14 6th chapter verse 14. நிச்சயமாக அங்கு பழைய ஏற்பாடு சொல்லப்படுது, உனக்கு கொடுப்பேன் என்றால் அதை உனக்கு கட்டளையிடுவேன். ஆனா இங்க சொல்லுகிறார், ஜனங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி 3 காரியம். நிச்சயமாக இந்த வருடத்துல உங்களுக்கு கருத்து சொன்ன வார்த்தை தொழில் விட செய்வார். நிச்சயமாக. 2வது, அதை ஆசீர்வதிப்பார். பூர்ணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. பூர்ணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கும். 3வது, பரிபூர்ண ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதை பெருகவும் செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த பெண்டமிக் காலத்துல இந்த மாதிரி சுனாமியா போல ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, புயல் காற்று அடிக்கிறது போல, கடல் கொந்தளிக்கிறது போல இடத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம் என்ன தெரியுங்களா? அவர் தேவ சமாதானம் உனக்கு நான் நிச்சயமாய் கொடுப்பேன். இந்த புயல் சூழ்நிலையில சிதறடிக்கிற சிந்தனைகள் சிதறி இருக்கிற நேரத்துல, பல காரியங்கள் நம்மளுக்கு தாக்குகிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை அப்படிது. நீ அதற்காக நீ ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலையில நீ ஜெபம் பண்ணு. இந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இந்த 1 வருடம் கர்த்தர் நம்மளை காத்து வந்தவர் இனியும் காக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனியும் காக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதை குறித்து தான் இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன் பிரியமானவர்களே. இந்த 3 காரியம் தான் சுருக்கமாக இந்த திருவிழத்தை நம்ம எடுக்க போகிறோம். உனக்கு கொடுப்பேன். நல்லா ஞாபகத்தை வைத்துக்கள். What God said to you today. உனக்கு கொடுப்பேன் ஐயா, உனக்கு கொடுப்பேன் சகோதரன், உனக்கு கொடுப்பேன் சகோதரி, உனக்கு நான் கொடுப்பேன். நான் சொன்னதை உனக்கு நான் கொடுப்பேன். தொழில் விட செய்வேனா? அதை தொழில் விட நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். பூர்ணமான ஆசீர்வாதம் பெருக பண்ணுவேன். You will extend, expand, விரிவாக்குவேன், அதிகமாய் தருவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இதை நம்ம பெரிது பார்க்க போகிறோம். நம்ம நேரத்துல நம்மள இந்த போராட்டம், இந்த ஸ்டார்ம்னா என்ன அந்த புயல் அடிக்க போகுது, எப்படியாப்பட்ட புயல் நம்ம பார்க்கறது, பெண்டமிக்கா, என்ன மாதிரி புயல்கள் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் அதுல ஒரு 8 வசனங்கள் இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு நான் உங்க மத்தியில ஒரு ஆலோசனையாகவும், இது உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும், இந்த காலகட்டத்தில் திருவிருந்து நம்ம எடுக்கும் பொழுது இது நம்மளை பலப்படுத்தணும். கொடுப்பேன், தொழில் விட செய்வேன் என்று சொன்னால் அவர் தொழில் விட செய்வார். அது நிச்சயமாக தொழில் விட செய்வார். அந்த தொழில் விடுதல் பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வர அந்த தொழில் விடுதல காரியம் பெருக பண்ணுவார். சங்கீத புத்தகத்துல 3ஆம் அதிகாரம்
1 8 வசனத்தை நம்ம 3 பிரிவாக நான் வைத்திருக்கிறேன். ஒரு 3 காரியத்துக்கு மத்தியில பேசுவதற்காக. இந்த சங்கீத புத்தகத்தை இந்த 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இது அப்சலோமுக்கும் தாவீதுடைய கூட்டத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. இது தாவீதுக்கு ஸ்டார்ம் என ஒரு பெரிய ஒரு அலை அல்லது ஒரு புயல் என்றால், அப்சலோமும் அவனுடைய சொந்த மகன் அவனோட சேர்ந்த ஒரு கூட்டம். அந்த நேரத்துல தான் தாவீது இந்த 3ஆம் சங்கீதத்தை அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்சலோம் விரட்டி கொண்டு சொந்த தகப்பன் ஆசை, அப்பாவுடைய சிங்காசனத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆசை, அவன் ஒரு கூட்டத்தை ஜனத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். உலகத்துல அப்படித்தாங்க இருக்கிறது. சொந்த பிள்ளை கூட நமக்கு எதிராக வரலாம். சொந்த பிள்ளைகளை நமக்கு ஒரு புயலை போல அப்படியே தாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் தாக்கி கொண்டு ஏன் சொந்த பிள்ளையா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அவங்க நண்பராக இருக்கலாம். இதுதான் தாவீது சொல்கிறார். இதுதான் நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு பெரிய ஒரு ஸ்டார்ம், பெரிய ஒரு புயல். அவன் அந்த தேவ சமாதானத்துல அதை ஹேண்டில் பண்ணா, ஜெபத்துல அந்த காரியத்தை அமைதியாக ஆக்கின அந்த புயலை 3வது ஆற துதித்து அந்த புயல் அமைதலா போனது. அப்சலோமும் அவன் கூட்டத்தையும் கர்த்தர் அழகா செதுக்கி ஒதுக்கி தள்ள வைத்தார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, ரைச்சஸ் வெர்சஸ் விக்கெட் என்று சொல்லப்படுகிற ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் ஒரு போராட்டம். இதுல மாமிசத்திலே சரி, உணர்வுகளின் சரி, நீதிமானுக்கும் துன்மார்க்கத்துக்கும் ஒரு போராட்டம். தேவனுக்கும் தேவனுடைய அபிஷேகப்பட்டவனுக்கும், தேவனோடு கூட தேவன் ஒரு பகுதியில அபிஷேகப்பட்டவர் தாவீது ஒரு பகுதியில இருக்கிறார். அப்ப இது ஊர்களுக்குள்ளாக ஒரு போராட்டம். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொல்லி. 3வது தாவீதுக்கும் அப்சலோம் அவனோட சொந்த பிள்ளைக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டம். இதான் புயல் அவனுக்கு. தாவீதுக்கு இதுதான் புயல். நமக்கு எப்படி இது பெண்டமிக் ஒரு பெரிய புயலா இருக்கிறதோ, இது அவனுக்கு ஒரு பெரிய புயல். நம்முடைய உணர்வுகள் ஒரு புயலாக இருக்கலாம், நம்முடைய எண்ணங்கள் சில நேரத்தில் சிதறடிக்கிறதாக இருக்கலாம். இந்த காரியத்தை தாவீது எப்படி அதை சமாளித்து வந்தார், எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டார், எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார், எப்படி தேவன் அவனோட கூட இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு விடுதலை ஆக்கினார் என்று சொல்லிதான் ஒரு 3 காரியம். 1 2 வசனங்கள் நம்ம பார்ப்போமானால், அதை நீங்க வாசித்து பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்துல அது போடப்பட்டிருக்கும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள், people say the God that you love is not going to help you. இதான் ஜனங்கள். நம்ம கஷ்டப்படுற டைம்ல, போராடுகிற பொழுது, சோர்ந்து இருக்கிற நேரத்துல சுற்றி இருக்கிற பார்த்து என்ன சொல்றாங்க, இங்கப்பா உன்னுடைய தேவன் உனக்கு உதவி செய்யலையா, எங்கப்பா உனக்கு உதவி செய்யலையா. ஜனங்கள் அதை தான் சொல்லுவார்கள். people say ஆண்டவர் உனக்கு உதவி செய்யல. அதான் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், அநேக விரோதமா எழும்புகிறார்கள். அவங்களே சொல்றாங்க, உன்னை ரட்சிக்கிறதுக்கு உன் ஆண்டவரே உன்னால் முடியாது என்று சொல்லி. என்ன ஜனங்கள் அப்படி சொல்லுகிறார்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வரும் பொழுது நீங்க எந்த சத்தத்தை கேட்பீங்க? யார் சொல்றது கேட்பீங்க? ஜனங்கள் சொல்றது கேட்பீங்களா? சுற்றி இருக்கிறவர் சொல்றது கேட்பீங்களா? நண்பர்கள் சொல்லுகிறத கேட்பீங்களா? யார் சொல்றதை கேட்பீங்க? ஆண்டவர், what God say to you, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நீ செய்ய ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதுதான். ஆளுங்கள் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் நம்ம கிட்ட பேசலாம். பட் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பார்க்கப்படுது, நிச்சயமாக உன் வாழ்க்கையில தொழில் விட செய்வேன். இதுதான் கர்த்தர் நமக்கு பேசுகிறார். ஆனா சுற்றி இருக்கிறவர்கள் வேற மாதிரி வேற கருத்துல ஆப்போசிட்டா பேசலாம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில உன்னை எது பயமுறுத்துகிறது? உன்னை எது பயம் காட்டுகிறது? அல்லது உன்னை எதை நீ பார்க்கும்போது பயமா இருக்கு?
எது உன்னை பயமுறுத்துகிறது, எது உன்னை பயம் காட்டுகிறது, எதை பார்க்கும்போது நீ உனக்கு பயமா இருக்கிறது. அதுக்கு மேலாக கர்த்தர் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில துளிர் விடுவேன்னு சொன்னால அந்த சத்தத்தை மாத்திரம் படித்துக் கொள்ளுங்க. பீப்புள் உலகம் எது வேணாலும் சொல்லுங்க, நண்பர்கள் எது வேணாலும் சொல்லலாம், ஏன் உன்னோட உணர்ச்சி எது வேணாலும் சொல்லலாம், உன்னோட எண்ணம் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா உன் ஆத்மா நேசம் சொல்லுகிறது, உனக்கு நான் நிச்சயமாய் துளிர் விட செய்வேன். உனக்கு நான் கொடுப்பேன் என்றால் நிச்சயமா நான் கொடுப்பேன், அது பூர்ணமாக. பிரியமாக இந்த காலை வேளையில எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ கடந்து போனாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கொடுக்கும் பொழுது listen what God said to you. மத்தவங்க சொல்றது கேட்காதீங்க. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறார், கொடுப்பேன் என்றால் அவர் நிச்சயமா கொடுப்பார் என்று சொல்கிற நம்பிக்கை, நிச்சயத்தை நீ பிடித்துக் கொள்ளணும். இந்த காலை வேளையில அதான் தாவீது பிடித்துக் கொண்டார். சுற்றி இருக்கிற எல்லாம் அப்சலோமும் அவங்க ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க உனக்கு உதவி கிடைக்காது என்று சொல்லி. காரணம் தாவீது ஒண்டி, உங்க கூட்டம் பெருசு. ஆனா தாவீது ஒண்டியா இருந்தாலும் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன் மேலே அவன் நிச்சயமாக வச்சிருந்தா சொன்னா, ஜனங்கள் எது சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் ஆண்டவர் எது சொல்லுகிறாரோ அதை தான் நான் கேட்பேன். நிச்சயம் என்றால் நிச்சய கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, முற்பிதாக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு தத்தம். இரண்டாவது 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்துக்கு பாத்தீங்கன்னா people say something. 3லிருந்து 5 வரைக்கும் வரும்போது what David say, தாவீது இதை குறித்து என்ன சொல்லுகிறார். ஜனங்கள் சொல்கிறார்கள் உதவி வராது என்று சொல்லி, ஆனா தாவீது ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் பிடித்துக்கிட்டான். ஆண்டவர் சொன்னது போல நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று 3லிருந்து 5 வரைக்கும் பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார். இதுதான் நமக்கு கேள்வி. தாவீது சொல்லுகிறார், நீங்க தான் ஆண்டவரை எனக்கு கேடகம் மகிமை, என்னை உயர்த்துகிறவர் நீ, எனக்கு செவி கொடுக்கிறவர் நீ, என்னை தாங்குகிறவர் நீ. இதான் தாவீதுடைய அறிக்கை. நாம் எப்படி அறிக்கை செய்கிறோம் இந்த சூழ்நிலையில? ஜனங்கள் சொல்லுகிற அதை கேட்டு நம்ம சோர்ந்து போகிறோமா? இல்ல நமக்குள்ளாக ஒரு தைரியம் வந்து நம்ம தாவீதை போல அறிக்கை, ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, சூழ்நிலை என்ன சொன்ன, எனக்கு கர்த்தர் நிச்சயமாக என்னை என் வாழ்க்கையில துளிர் விட செய்வார் என்றால் துளிர் விட செய்வார் என்று சொல்லி, அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் ஆசீர்வதிப்பார் என்று பாசிட்டிவான நல்ல ஒரு தெளிவான நல்ல உறுதியான ஒரு அறிக்கை நம்ம செய்கிறோமா? தாவீது சொல்கிறார், யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவரே நீ என் கேடகமாயிருக்கிற, நீ என்னுடைய மகிமை ஜெயம் கொடுக்கிறவர் நீ, ஆண்டவரே என்னை உயர்த்துகிறவர் நீ, எனக்கு செவி கொடுக்கிறவர் நீ, என்னை தாங்குகிறவர் நீ. இதுதான் டேவிட் சொல்கிறார். அதைத்தான் நீங்களும் நாங்களும் நான் சொல்லுங்க பிரியமானவர்களே. இந்த சூழ்நிலையை ஆளுங்கள் எது சொன்னாலும் நீ தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உன்ட்ட என்ன சொல்கிறாரோ அந்த விசுவாச அறிக்கையாப்பட்டது. கர்த்தாவே நீ எனக்கு கேடகம், நீ என்னுடைய மகிமை, நீ என்ன உயர்த்துவே. ஆளுங்கள் ஆண்டவர் நீ என்ன உயர்த்துவே, நீ என்னோட சத்தத்துக்கு செவி கொடுப்பே, நீ என்ன தாங்குகிறே. இந்த வார்த்தை தாவீது சொல்லும் பொழுது தேவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அதான் சொல்லுவார்கள், தேவ சித்தம் உள்ள இடத்தில் தேவனுடைய கிருபை இருக்கு. எங்கெல்லாம் நம்ம தேவனை மகிமைப்படுத்தி தேவன் மேல நம்பிக்கை வைத்து தேவனையை சோதரித்து கர்த்தர் தான் என்று நம்ம ஒரு முடிவு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அது தேவனுடைய சித்தம் என்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய மகாபெரிய கிருபை அங்க கர்த்தர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். தாவீது தெளிந்தவராக இருந்தான், தெளிவாக இருந்தான். ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவன் தெளிவா இருந்ததால தான் சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு கேடகம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொந்த மகனை எதிர்த்து வரும்பொழுது கூட, கூட்டங்கள் வரும்பொழுது கூட அவன் சொல்கிறான் அநீதி செய்யல, ஆனா அவன் நீதியாய் இருந்தான். தெளிவாய் இருக்கணும், நீதியாக இருக்கணும், தெய்வ பக்தியாய் இருக்கணும். இதாங்க முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. என்ன நடந்தாலும் சரி நம்ம தெளிவாய் இருக்கணும். ஆண்டவர் யாரு, உங்களுக்கு எனக்கு அவர் எப்படியாப்பட்டவர், என்ன செய்ய முடியும், எதெல்லாம் நமக்காக செய்து முடித்தவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த தெளிவு, the clarity of mind நமக்கு இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன உயர்த்துவார். நாம் சரியாய் செய்யணும். எந்த நடந்தாலும் சரி நம்ம செய்கிற காரியங்களை அது நீதியாக இருக்கணும். சரியா ஆண்டவருக்கு சரியா செய்யணும். செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுப்பார். உறுதியாக
மூன்றாவது, நாம் தேவ பக்தியாய் இருக்கிறோம். நீ தேவ பக்தியாய் இருந்தால் கர்த்தர் உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். அதான் தாவீது சொல்லுகிறார். ஜனங்கள் சொன்னார்கள், ஆனா தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறார், தேவனுடைய என்னுடைய கேடகமாய் இருக்கிறார். அதான் மூன்றாவது நீங்க பாத்தீங்க. ரெண்டாவது, நிச்சயமாக கொடுப்பேன் என்றால் நிச்சயமா தருவார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எபிரேயர் புத்தகம். அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறவர். இந்த மதத்துல ஆசீர்வதிக்க போகிறார். எதை நீங்க கையிட்டு செய்ய போகிறீர்களோ விசுவாசத்துல கர்த்தருடைய நாமத்துல, ஆண்டவரே எனக்கு நீங்க வாழ்க்கையில துளிர்விட செய்வீங்கன்னு சொல்லி நீங்க கையெடுத்து வைக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, தெளிவாக செயல்படும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபை உங்களை தொடரும். கிருபையாயிருப்பார். சோ தாவீதை போல நம்ம சொல்ல வேண்டியது, ஜனங்கள் சுற்றி இருக்கிற வார்த்தைகள் கேட்காதீங்க. தாவீது சொல்லுகிறார், நீ என் கேடமாய் இருக்கிறேன்னு சொல்லு. ஒன்றாவது, பீப்புள் சே நெகட்டிவ், தோல்விகரமான ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தாவீது சொல்லுகிறார், இல்ல, என் தேவன் எனக்கு கேடகம். தாவீது அந்த வார்த்தையை சொன்ன வாட் காட் சே, இதுதான் முக்கியமானது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆவது வசனத்துக்கு 8 வருஷத்துக்கு நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மை பிளஸிங் ஃபார் மை பீப்புள். ஆண்டவர் அது 8ஆவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரே ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவ ஜனமானது ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஜனங்க சொன்னாங்க ஒண்ணு, தாவீது விசுவாச அறிக்கையை செய்தார். அந்த அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்கு. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தாக வைத்திருக்கிறார். இந்த திருவிழத்தை நம்ம எடுக்கும் பொழுது கர்த்தருக்கு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இந்த வருடத்தில் நீ துளிர்விட செய்வேன். அதான் நம்ம எபிரேயர் 3வது காரியம், பெருக பண்ணுவார். ஆசீர்வதித்த மாட்டோம், அப்படி இல்லை. He will expand, பெருக பண்ணுவார். ஆசீர்வாதத்தை பெருக, துளிர் விட்டு அப்படியே விடுறது இல்லை, அந்த பெருக்கத்தை கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில இந்த வருடத்துல துளிர் விட்டு அந்த பெருக்கத்தை நம்ம பார்க்க செய்வார். அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அதுதான் தேவனுடைய தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம நிலைத்து இருக்கணும் என்றால், நிலைத்து இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம நிலைத்தே இருக்கணும். 2வது, கவனமாய் இருக்கணும். 3வது, விசுவாசமாய் இருக்கணும். கர்த்தர் சொன்னார், அவர் கொடுப்பேன் என்றால் அவர் கொடுப்பார். அவர் நிச்சயமாக என் வாழ்க்கையில துளிர்விட செய்வார். அவர் ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்பிக்கை சோர்ந்து போனால் கவலைகள் சுறுசுறுப்பாயிருமா? என்னைக்கு நம்பிக்கை சோம்பல் ஆயிடுச்சு, கவலைகள் இருக்கு தெரியுங்களா, அவநம்பிக்கைகள், அதெல்லாம் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கும். அப்ப நம்பிக்கை என்றைக்குமே சோர்ந்து போகாமல் நிலைத்திருக்கணும். அதுல கவனமா இருக்கணும். சோர்ந்து போகாதபடிக்கு, அதுல விசுவாசத்தை, சோறு வராதபடிக்கு. சோறு வந்துருச்சுன்னா கவலை தலை தூக்கிடும், துக்கங்கள் தலை தூக்கிடும், அது மேற்கொள்ள ஆரம்பிச்சோம். காரணம், இது சோறு நம்ம கவனம் செலுத்தலாட்டி நம்மளோட நம்பிக்கையில. அதுதான் சொல்றாங்க, உபவாசம் எடுத்து தேவனோட உரையாடணும். தேவனோட உறவாடணும். இந்த காலகட்டம் நீங்க லென்தன் மாதமா இருக்கிறதுனால ஒரு சிலர் உபவாசம் எடுப்பீங்க, வேற எதுவும் கிடையாது. அவரோடு ஒரு உறவு வைத்துக் கொண்டு, இந்த பெண்மை காலத்துல தாவீது தேவனோடு நல்ல உறவு வைத்திருந்தார். அதனால அவன் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்சலோம் விரட்டும் பொழுது கூட, ஒரு பெரிய புயலை போல இருந்தாலும் கூட, அதிர்ச்சி இருந்தாலும், என்னோட சொந்த பிள்ளைய விரட்டுறாக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நினைத்தாலும், தேவனுடைய சமாதானம் அவனோடு இருந்தது. தேவனோடு கூட அவன் பேசி கொண்டிருந்தான். அது மாத்திரமில்லை, நன்றி ஆண்டவரே, நீ சகலத்தையும் காண்கிறேன் என்று சொல்லி நன்றி சொல்லி கொண்டிருந்தான். சோ அந்த புயல் சீக்கிரத்துல அமைந்தது. நீங்க 7வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கும்,
இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருப்பான். 6:7 எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேரையும் நான் 16 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீ என் பகைஞரை எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் என்று சொல்லி முடிவிட கர்த்தர் அவனுடைய செயல்கள் அப்சலோமுடைய கூட்டத்தையே கர்த்தர் அப்படியே முறியடித்தார். எதிர்த்து வந்தவர்கள் காரணம் தாவீதுடைய நம்பிக்கை தேவன் மேல. நமக்கு விரோதமாக எப்படி வந்தாலும் சரி, நம் தேவன் மேல நம்பிக்கை இருக்கும், நிலைத்திருப்போமானால், கவனமாக இருப்போமானால், விசுவாசமாக இருப்போமானால், கர்த்தர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். காரணம் அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது, உறுதியானது. உனக்கு விரோதமா விஷத்தை விதைத்தாலும் சரி, யாராவது உனக்கு விரோதமா பின்னால விஷத்தை பாய்சனா விதைத்தாலும் சரி, கர்த்தரோ அந்த பாய்சனை, அந்த விஷத்தை விசேஷமாய் மாற்றி உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு பின்னாலே எந்த காரியத்தை யார் பேசினாலும் சரி, நமக்கு பின்னாலே விரோதமாக எந்த காரியம் நடந்தாலும் சரி, நமக்கு பின்னால பலவிதமான ஜனங்கள் அப்படியே பட்கள் போல எதிராளிகள் நம்மளுக்கு குறை சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, நாம் தேவனோடு நிலைத்திருந்து, நாம் தேவனோடு கவனமாக இருந்து, நாம் தேவனோடு விசுவாசமாக இருப்போமானால், கர்த்தர் அந்த விஷக்கிருமியை கூட கர்த்தர் நம்ம விசேஷமான ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதான் எபிரேயர் புத்தகம் சொல்கிறது, பெருக பண்ணுவேன். அவன் தீமையை விதைத்தாலும் சரி, அப்சலோமும் கூட்டமும் தாவீதுக்கு எதிராக வந்தார்கள். ஆனால் கர்த்தர் முற்றிலுமாய் அழித்துட்டு தாவீதுடைய சிங்காசனத்தை காத்து கொடுத்தார். அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு காலை வேளையில இந்த திருந்தெடுக்க போகிறோம். நன்றாக what God said to you, மனுஷனோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ, அதுல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு நான் கொடுப்பேன், பூர்ணமாய் உனக்கு கொடுப்பேன், நிச்சயமாய் தருவேன், நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், அதை உனக்கு பெருக பண்ணுவேன். ஜனங்கள் சொன்னார்கள், தேவன் உனக்கு உதவ மாட்டார். ஆளுங்க சொல்லலாம் உனக்கு உதவ மாட்டாரு ஆண்டவர்னு. ஆனா தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்கு உதவுகிறவர், என்னை உயர்த்துகிறவர். அவன் அப்படி சொல்லும் பொழுது தேவன் சொல்றார், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என் ஜனங்களுக்கு என்று சொல்லி. இன்றைக்கும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகலமும் நமக்கு தான். கண்கள் முடி ஜெபிப்போமா? இந்த திருமணத்துக்குள் நம்ம கடந்து போகிறோம். கண்கள் முடி ஜெபிப்போம். பிதாவே, இது உன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீ கொடுப்பேன் என்றால் நீ நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, நீ நிச்சயம் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை நீ பெருக பண்ணுவேன். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின் பிரகாரம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சுக வாழ்வு தொழில் விட செய்வேன். இவர்கள் கண்கள் காணணும். ஆண்டவரே, உமக்குள் நிலைத்திருக்கணும், உமக்குள் கவனமாய் இருக்கணும், உமக்குள்ளாக விசுவாசமாய் இருந்தால் தேவன் காரியங்களை வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதியும் திருவந்து கடந்து போகும் பொழுது கூட கர்த்தாவை எங்களோடு சேர்ந்து உடன்படிக்கை செய்வீராக. நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். திருவந்துக்கு போமா? பிரேஸ் தி லார்ட். ஓகே, நம்ம திருவந்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். நிச்சயமாக நீங்க யாவரும் திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பீங்க. கையில எடுத்து வைத்துக் கொள்வோமாக இந்த திருவிருந்தை. இன்னைக்கு மாதத்துல முதல் வாரமா இருக்கிறதுனால இந்த திருவிருந்துக்கு போவதற்கு முன்பாக பேசப்பட்ட காரியங்கள், கர்த்தர் இந்த மாதத்துக்கு நமக்கு சொல்லுகிற காரியத்தை கவனம் செலுத்தியிருப்பீங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி உலகம் 100 சொல்லலாம், உறவினர்கள் 1000 சொல்லலாம், பக்கத்தில் இருக்கிற அநேக காரியங்களை சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஆனால் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நம்ம செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளோடு செய்த உடன்படிக்கை நமக்கு செழிப்பா இருக்கும். வருகிற நாட்கள்ல அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரம் துளிர் விட செய்வாராக. இந்த வேலை திருவிருந்த கையில எடுத்து வச்சுக்கோ. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிக்கும்படியாக கூட. ஆண்டவரே, அப்பத்தை நீ ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அப்பத்தை ஒவ்வொரு புசிக்கும் பொழுது கர்த்தர் தாமே சரீரத்தோடு ஒரு புதிய உறவை நீ கட்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த ராத்திரி வேளையில காட்டி கொடுக்கும் பொழுது இயேசுவானவர் சீர்சர்களை கூப்பிட்டு அப்பத்தை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். காரணம் நினைவு கூறும்படியாக. சோ இன்றைக்கு நாம் நினைவு கூறுவோம் கர்த்தருடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும். ஒன்றாக புசிப்போமா? அதே வேளையில திராட்சை ரசத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள்.
உங்களோட சேர்த்து செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி. சோ இந்த 3ஆவது மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், வார்த்தையின் பிரகாரம் ஒரு புதிய உடன்படிக்கை அவர் நமக்கு செய்கிறார். நாமும் அவரோட கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலை வேளையில வார்த்தையாகப்பட்டது, உனக்கு கொடுப்பேன் நிச்சயமாக பூரண ஆசீர்வாதத்தோடு பெருக பண்ணுவேன் என்று சொல்ல வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்வாராக. யாவரும் கரத்தில் வைத்துக் கொள்வோம், அதற்காக ஜெபிப்போம். பிதாவே, உங்களுடைய திரு ரத்தத்தை ஆசீர்வதியும் எங்கள் சரீரத்துக்குள் கடந்து போகும் பொழுது எங்களோடு கரைந்தும் கலந்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நேரத்திலும் உங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வார்த்தையின் பிரகாரம் நீ ஆசீர்வதிக்க முடியாது கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்றாக பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நன்றி செலுத்தி கர்த்தர் தாமே வருகிற நாட்களிலே நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை இருப்பாராக. அவரோட வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும்படியாக கூட இறுதி ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கைகள் உயர்த்தி அப்படி சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. சென்று வாருங்கள். கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.